நீ கொண்டு போய் வச்ச 5 லட்சம் ரூபாயில இருந்து நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். நம்ம டிரைவர் ஒரு எமர்ஜென்சின்னு கேட்டாரு. அது போக பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய் இருக்கணும் தானே? ஆனா இல்ல. பணம் கொண்டு போய் வச்சது நீ, கொடுத்தது இவரு. நீங்க 2 பேருமே எடுத்திருக்க மாட்டீங்க. பின்ன வேற யாரு எடுத்திருப்பா? வசு, இது தேவையில்லாத விஷயம். நம்ம வீட்டுக்குள்ள வெளியில இருந்தா திருட வர போறான். நமக்குள்ளதாமா இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதால எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல. புரியுதா? நானும் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சொல்லலங்க. மித்ராவுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். மித்ரா, இங்க பாருமா. இந்த வீட்ல இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, போனது போகட்டும். இது நம்ம குடும்பம். இங்க யாரையும் நம்ம சந்தேகப்படவோ கேள்வி கேட்கவோ முடியாது. அப்படி பண்ணுனா அது நம்மளையே சந்தேகப்படுற மாதிரி. இதையே இந்த நேரத்துல ஒண்ணு கூப்பிட்டு நான் சொல்றேன்னா, நாளைக்கு நீ பாத்துட்டு பணத்தை காணோன்னு ஷாக் ஆக கூடாதுல்ல? அப்புறம் யார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காத, வருத்தப்பட போறாங்க. இந்த விஷயத்த இதோட மறந்துற, சரியா? மித்ரா, இங்க பாருமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. இதுல உன் தப்பு ஒண்ணும் இல்ல. சாரிமா. விடு மித்ரா. ஆனா எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டா நான் இல்ல சொல்ல போறேன். வேணும்னா இந்த 5 லட்சத்தையும் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? நாம இப்படி நினைக்கிறோம். அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க பண்ணது சரியா கூட இருந்திருக்கலாம். சரி, இந்த வீட்ல இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு வேண்டிப்போம். வேற என்னமா செய்ய முடியும்? சரிம்மா, நீ போய் தூங்கு. சரியா? சரி சரி, வாங்க. சொன்னேன்ல, இங்க பாத்தீங்களா? மித்ரா ஒரு வேலை பணத்தை வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம்ல. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல இந்த ஆராய்ச்சி? வாமா போலாம். இல்லங்க, அவ எதுக்கு 2 லட்சம் ரூபா மட்டும் வேற பக்கம் வைக்கணும்? வாசுகி, நாம இந்த பொறுப்பை மித்ரா கிட்ட கொடுத்துட்டோம். இப்படி வந்து செக் பண்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. இது அவ பணம், அவ பொறுப்பு. நீ வா போலாம். அதுக்கு இல்லங்க, ஒருவேளை பணம் திருடு போயிருந்தா? லூசு மாதிரி பேசாத. வீட்டுக்குள்ள யார் வந்து திருட போறாங்க? எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. நாளைக்கு மித்ரா வந்து பாக்குறப்போ பணம் கம்மியா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்படுவா. நாம தான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டோன்னு அப்புறம் இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா மித்ராவை இலக்காரமா நினைக்க மாட்டாங்களா? இங்க இருந்த 5 லட்சத்துல 3 லட்சத்தை விட்டுட்டு 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா ஏதோ அவசிய தேவை இருந்திருக்கும். அத நம்ம கிட்ட சொல்ல முடியாம கூட இருக்கலாம். இது ஒரு குடும்ப வாசுகி. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் சேர்த்துதான். எனக்கு இந்த பணத்தை விட என் குடும்பம் தான் முக்கியம். சரிங்க, ஆனா மித்ரா வந்து பாத்துட்டு பணத்தை காணோன்னு பதறிட்டானா? அப்போ ஒண்ணு செய்வோம். பேசாம 4 லட்சத்தை நம்ம எடுத்தோன்னு சொல்லிடலாமா? இல்லனா நாளைக்கு அவ பாக்குறதுக்குள்ள நம்ம 2 லட்சத்தை வச்சிடலாமா? எவ்வளவு நல்ல குடும்பம், எவ்வளவு நல்ல மனுஷங்க.
இவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி திருடி இப்படிலாம் நம்ம வாழணுமா? என்னதான் அப்பா அம்மாவுக்காக அது இதுன்னு 1000 காரணம் சொன்னாலும் இதெல்லாம் சுயநலம் இல்லாம வேற என்ன? பேசாம வீட்டை விட்டு போயிடலாமா? மித்ரா, உன்கிட்ட நான் இதை சொல்லி ஆகணும். இவ்வளோ நாளா நான் சாக போறத பத்தி நான் கவலைப்படாம தான் இருந்தேன். ஆனா இப்போ நான் சாகிறத நினைச்சு பயமா இருக்கு மித்ரா. எனக்கு உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கு மித்ரா. செத்துப்போ. இதுக்கு மேல வாழ்ந்து நீ என்ன செய்ய போற? வீட்டு கடனை அடைச்சாச்சு. அங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. இங்க இவங்களுக்கும் மருமக ஓடி போயிட்டான்னு இல்லாம செத்து போயிட்டான்னு இருக்கட்டுமே. அதான் கரெக்ட். பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரமா நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும். மூர்த்தி, நம்ம நாளைக்கு சொன்ன டைமுக்கு போகலனாலே அவன் சொன்னதை செஞ்சிருவான். அப்புறம் எல்லாமே வீணா போயிடும். அப்பா அம்மாவால ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இவன் மேல தப்பில்லாம ஏன் சாகணும்னு பேசுவாங்க. அதனால நாளைக்கு முதல்ல போய் அவனுக்கு காசை கொடுத்துட்டு அப்புறமா நம்ம முடிவை நாமளே தேடிக்கணும். டாக்டர், அம்மா, வினைக்கு அனைவரும் என்னை மன்னிக்கவும். நான் செய்த தவறுகளுக்கு தண்டனையாக நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன்.
மித்ரா 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 குட் மார்னிங் வினய். மா மா ஆ மித்ரா எங்க? மித்ரா அவ இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லையேம்மா, அவ ரூம்ல இல்லையே. மாடியில எதுவும் இருக்காளான்னு போய் பாரு. அக்கா, நான் மாடியில இருந்து தான்க்கா வந்தேன். மித்ரா அங்க இல்ல. ஓ, ஆளு எஸ்கேப்பா? அங்கேயும் இல்லையா? இல்லக்கா. ஏன் வசந்தி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கா. ஓ, வெள்ளிக்கிழமையா? அப்ப அவ கோவிலுக்கு போயிருப்பா. இந்தா, நீ இந்த காஃபியை போய் குடிச்சிட்டு வந்துருவா. ஓகே, தேங்க் யூ. கோயிலாம் அவ காசு ஆட்டைய போட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த குடும்பம் இன்னும் அவளை நம்பிட்டு இருக்கு. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இது எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். குட் மார்னிங் வினய். குட் மார்னிங் சித்தப்பா. சித்தப்பா, இங்கே உட்காந்து பேப்பர் படிக்கலாம்ல? அது வினய், இந்த சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. பெட்டில் சம்மணம் போட்டு உட்காந்து பேப்பர் விரிச்சு ஆனந்தமாக படிக்கிறது தான் பிடிக்கும். சரி சரி. என்ன நியூஸு? இது நடக்க முடியாத கணவனுக்காக 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று டாஸ்மாகில் சரக்கு வாங்கி வந்த மனைவி. இந்த செய்தி சமூக வலைதளத்தில் வைரலானது. ஆஹா, இவ்வளவோ மனைவி. என்னங்க, வெளியில இருந்து தானே வந்தீங்க? அப்படியே இந்த காஃபியை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இதுக்காக நான் உங்களை தேடி வந்து கொடுக்கணுமா? ஏண்டி, எனக்கு நீ செய்யற ஒரே வேலை இந்த காஃபியை கொண்டு வந்து கொடுக்கறது. அதையும் நான் ஏன் செய்யணும்? ஆமா, நான் செய்யாம தான் இருக்கேன். ஆம்பளைங்க மாதிரி நன்றி இல்லாதவங்கள நான் பார்த்ததே இல்ல. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் முதல்ல மடிச்ச பேப்பரை படிக்கவா, இல்ல நீ கொடுத்த காப்பியை குடிக்கவா, இல்ல நீ இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வரையே அதை கேட்கவா? என்ன பண்ண சொல்லு. உங்க பையன் இருக்கானே, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்களை மாதிரி அவனும் என் பேச்ச கேக்குறதே இல்ல. எல்லாத்தையும் கண்ட இடத்துல போட்டுட்டு. சித்தார்த், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லிட்டு போடியே. அப்புறமா வந்து சொல்றேங்க. டேய் சித்தார்த், சித்தார்த் எங்கடா இருக்க? ஏய், ஹாய்டா. ஹாய்ண்ணா. கேமா? ஓகே ஓகே. டேய் சித்தார்த், எத்தனை தடவை உனக்கு சொல்றது அழுக்கு துணிய கண்ட இடத்துல போடாத போடாதன்னு? போமா. ஆமா, நீ டியூஷனுக்கு கிளம்பலையா? காலங்காத்தால உட்காந்துட்டு செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்க. அம்மா டார்ச்சர் பண்ணாத, போமா. கம்முன்னு. உன்ன. டேய், என்னடா? ஏன்
சும்மா இரு வினய், இவனுக்கு பொறுப்பே இல்ல. டேய் போய் கிளம்பு போ. கோப்பி அடிக்கலாம்னு நினைச்ச கொன்னுடுவேன். போடா போட குடு. டேய் குடுறா போடா. ஐயோ பாவம். ஏன் வினய் நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட வா. இல்ல சித்தி, நான் மித்ரா வரட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நீ சாப்பிட்ட மாதிரிதான். சித்தி ஏதோ சொல்றீங்களே. ஒண்ணு இல்லப்பா, உனக்கும் மித்ராவுக்கும் ஒரு நல்ல லவ்னு சொன்னேன். அப்பா உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி வச்சிருங்க, சும்மா சும்மா என் வழியில கிராஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நல்லது இல்ல. என்னடா அடி வாங்கிட்டு வந்தியா? காலையில கண்ணு முழிச்சதும் எவனா டியூஷன் போவனாப்பா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியலப்பா. அடேங்கப்பா, பெரிய கலெக்டர் படிப்பு. சார் அப்படியே நாள் பூரா படிக்கிறாரு. போட, டைம் ஆகுது, டியூஷன் கிளம்பு போ. இவனுக்கு இவங்க அம்மாவுக்கு என்ன மிரட்டுறதே ஒரு வேலையா போச்சு. பயந்துட்டேன்டா, போ. பால்கோ பாக்கெட் தக்காளி மண்டிக்குள்ள பூந்த மாடு கணக்கா வந்து முட்டுற. நேரா பார்த்து வர மாட்டேன், பின்னாடி பார்த்து தான் வருவியோ? சரி, நான் தான் பின்னாடி பார்த்து வந்தேன். நீங்க நேரா பார்த்து தானே வந்தீங்க. நீங்க பார்த்து வர வேண்டியதானே. அதுக்கு இப்ப என்னடா பெரியவங்க எதிர்த்து சரிசமா பேசிட்டு இருக்க? பாக்கெட் அறுத்து அரைக்குள்ள பால்கோ எடுத்துரும். போடா. நான் போறது இருக்கட்டும், நீங்க முதல்ல சாரி சொல்லுங்க. ஏண்டா நான் எதுக்கிட்ட சாரி கேட்கணும்? நேரா பார்த்து வராம பின்னாடி பார்த்துட்டு வந்து இடிச்சது உன் தப்பு, நீ தான்டா சாரி கேட்கணும். நேரா பார்த்து வந்து இடிச்சது உங்க தப்பு, நீங்க தான் சாரி கேட்கணும். அதுக்கு எதுக்கு இப்ப நெஞ்சு குத்துன? சாரி அதெல்லாம் கேளுங்க. கேட்க முடியாது. போடா. அப்ப நான் டியூஷன் போக மாட்டேன். டேய் நீ டியூஷன் போனா போ, போகாட்டி போ. எனக்கு என்ன, அங்க நீ போகணும்னா கொஞ்சம் காத்தாவது வரும். போடா, சும்மா என்ன பயமுறுத்தாத. ஐயோ ஐயோ டேய் இப்பதுக்கு உங்க அம்மா கூப்பிடுற. அவ இல்லாத பிரச்சனைக்கு சௌரிய மாட்டி ஜட பண்ணி பூ வச்சிருவாடா. ஆள விடுற சாமி. அந்த பயம் இருக்கட்டும். இருக்கு இருக்கு. சாரி கேளுங்க. இப்ப சாரி கேக்கல. சாரிடா. அம்மா துண்டு இருந்துட்டு என்னைய பிளாக்மெயில் பண்றியா? உன்னை வச்சுக்கிறேன்.